சிவகார்த்திகேயன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து யாருக்காக ஓடுதோ இல்லையோ நான் மனசில் நினச்சது சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஓடணும்னு நினச்சேன். ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருஷமாக இந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் அவருக்கு. வேறு படம் போய் நடிக்கல, வேறு கதை கூட கேட்கல, உட்காந்து ரெமோ அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு சத்தியமாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்தார். இதை வந்து சும்மா ஃப்ரெண்டுங்கிறதுக்காகவோ இல்லை இந்த இடத்துல பேசினா இதுங்கிறதுக்காகவோ இல்லை, சத்தியமாக அந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. கீர்த்தி இன்னைக்கு 2 பேரும் பைரவா ஷூட்லேருந்து தான் வரோம். நான் கேட்டேன் என்ன கலர் ட்ரெஸ்மா போட போகிறேன் அப்படின்னு. ப்ளூ கலர் அப்படின்னுச்சு. சரி ஓகே நான் கருப்பு போட்டு வந்தேன். பார்த்தா கருப்பு போட்டு வந்து நின்றுச்சு. இப்போவே ட்விட்டரில் எடுத்து ஃபோட்டோலாம் போட்டு 2 பேரும் கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சு. ஏன்னா அந்த பைரவா ஷூட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அது அந்த ஃபோட்டோ வச்சு அது பயங்கர யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கல. நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, என்னடா உனக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் போட்டிருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சும்மாம்மா அது அப்படின்னேன். ஓ சும்மா தானா அப்படின்ட்டாங்க. நான் ஏமா என்னம்மா ஃபீல் பண்ணுறேன், அவங்க யார் தெரியுமாம்மா, மேனகாவோட பொண்ணுமா அப்படின்னு. அப்போ பிரச்சனை இல்லை, இன்விடேஷனை மேனகா காட்சியில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அடவோம் ஜென்ரல் நாலேஜில் தீய வைக்க அப்படின்ட்டு